நண்பர்களே, 12ஆம் வகுப்பு முடிந்தவுடன் ஒவ்வொரு மாணவரின் மனதிலும் வரும் மிகப்பெரிய கேள்வி, இப்போ என்ன படிக்கலாம் என்பதுதான். இந்த ஒரு முடிவுதான் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும் முக்கியமான முடிவாக இருக்கும். அதனால்தான் இன்று நாம அண்ணா பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படும் யூஜி கோர்சஸ் பற்றிய முழுமையான, விரிவான மற்றும் எளிதில் புரியும் தகவலை பார்க்கப் போகிறோம். இந்தவை முழுவதும் பார்த்தீர்கள் என்றால், எந்த கோர்ஸ் உங்களுக்கு பொருத்தம், எப்படி தேர்வு செய்ய வேண்டும், படித்த பிறகு என்ன வேலை வாய்ப்புகள் இருக்கிறது என்பதெல்லாம் தெளிவாக புரியும். முதலில் தகுதி பற்றி பார்க்கலாம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படிப்புகளான பிஇ மற்றும் பிடெக் படிக்க நீங்கள் 12ஆம் வகுப்பில் இயற்பியல், வேதியியல், கணிதம் ஆகியவற்றை படித்திருக்க வேண்டும். இதனை பொதுவாக பிசிஎம் குழு என்று அழைப்பார்கள். இதற்குடன் நல்ல மதிப்பெண் பெறுவது மிகவும் அவசியம். ஏனெனில் சேர்க்கை ஆலோசனை முறையின் மூலம் மதிப்பெண் அடிப்படையில் இருக்கைகள் வழங்கப்படும். குறிப்பாக கடாப் மதிப்பெண் மிகவும் முக்கியமானது. அதனால் 12ஆம் வகுப்பு தேர்வை மிகவும் கவனமாக எழுத வேண்டும். இப்போது முக்கியமான பகுதி, படிப்புகள் மற்றும் அதன் எதிர்காலம். பிஇ அல்லது பிடெக் என்பது பொறியியல் படிப்புகள். இதில் பல துறைகள் உள்ளன. கணினி அறிவியல் பொறியியல் என்றால் கணினி மற்றும் மென்பொருள் உலகம். இதில் நிரலாக்கம், மென்பொருள் உருவாக்கம், செயற்கை நுண்ணறிவு, இயந்திரக் கற்றல், தரவு பகுப்பாய்வு போன்ற நவீன திறன்களை கற்றுக்கொள்வீர்கள். இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் இந்த துறைக்கு மிகுந்த தேவை உள்ளது. இதை முடித்த பிறகு தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் மென்பொருள் பொறியாளர், பயன்பாட்டு உருவாக்குனர், தரவு பகுப்பாய்வாளர் போன்ற வேலைகளில் சேரலாம். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். இயந்திர பொறியியல் என்பது இயந்திரங்களின் உலகம். இருசக்கர வாகனம், கார், இயந்திரங்கள், தொழிற்சாலை உற்பத்தி அமைப்புகள் போன்றவற்றை கற்றுக்கொள்வீர்கள். இது ஒரு அடிப்படை பொறியியல் துறை. இதில் தொழில்நுட்ப அனுபவம் மிகவும் முக்கியம். இந்த படிப்பை முடித்தவர்கள் வாகன நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் உற்பத்தி நிறுவனங்களில் வேலை பெறலாம். கட்டிடப் பொறியியல் என்பது கட்டுமான துறை. வீடுகள், பாலங்கள், சாலைகள், அணைகள் போன்றவை எப்படி கட்டப்படுகிறது என்பதை கற்றுக்கொள்வீர்கள். இது மிகவும் முக்கியமான துறை, ஏனெனில் நாட்டின் வளர்ச்சிக்கு கட்டுமானம் அவசியம். இந்த படிப்பை முடித்தவர்கள் கட்டுமான நிறுவனங்கள் மற்றும் அரசு துறைகளில் வேலை பெறலாம். மின்சார மற்றும் மின்னணு பொறியியல் துறையில் மின்சாரம், மின்சார உற்பத்தி, பரிமாற்றம், மின்சார கருவிகள் போன்றவற்றை கற்றுக்கொள்வீர்கள். மின்சார வாரியம், மின் நிலையங்கள் போன்ற இடங்களில் வேலை வாய்ப்பு அதிகம். மின்னணு மற்றும் தொடர்பியல் பொறியியல் துறையில் தொடர்பு அமைப்புகள், மொபைல் வலைப்பின்னல், செயற்கைக்கோள் போன்றவற்றை கற்றுக்கொள்வீர்கள். தொலைத்தொடர்பு மற்றும் மின்னணு நிறுவனங்களில் வேலை கிடைக்கும். தகவல் தொழில்நுட்பம் என்ற படிப்பும் கணினி துறையைச் சேர்ந்ததே. இதில் மென்பொருள், வலையமைப்பு, தரவுத்தள மேலாண்மை போன்றவற்றை கற்றுக்கொள்வீர்கள். அதேபோல் நகர திட்டமிடல், பி-பிளான் படிப்பு உள்ளது. இதில் நகர வளர்ச்சி, நவீன நகர திட்டங்கள் போன்றவற்றை கற்றுக்கொள்வீர்கள். அரசு மற்றும் தனியார் துறைகளில் நகர திட்டமிடல் பணிகளில் சேரலாம். மேலும் ஒரு முக்கிய வாய்ப்பு தொழிற்பயிற்சியுடன் கூடிய பொறியியல் படிப்பு. இதில் மின்சார மற்றும் இயந்திர துறைகள் தொழில்துறை பயிற்சியுடன் கற்றுக் கொடுக்கப்படும். இதனால் மாணவர்கள் படிக்கும் போதே நடைமுறை அனுபவம் பெறுவார்கள். இது வேலை வாய்ப்பை அதிகரிக்கும். இந்த அனைத்து இளநிலை படிப்புகளும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் முக்கிய வளாகங்களில் வழங்கப்படுகின்றன. கிண்டி பொறியியல் கல்லூரி, குரோம்பேட்டை தொழில்நுட்பக் கழகம், அழகப்பா தொழில்நுட்பக் கல்லூரி, கட்டிடக்கலை மற்றும் திட்டமிடல் பள்ளி போன்றவை இதில் அடங்கும். இவை தமிழ்நாட்டின் முன்னணி அரசு கல்வி நிறுவனங்களாகும். இங்கு தரமான கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சேர்க்கை பல வகைகளில் வழங்கப்படுகிறது. வெளிநாட்டு இந்தியர்கள், வெளிநாட்டு மாணவர்கள், வளைகுடா நாடுகளில் பணிபுரியும் இந்தியர்களின் குழந்தைகள் மற்றும் பிற மாநில மாணவர்கள் போன்ற பிரிவுகள் உள்ளன. அதனால் உங்கள் பிரிவை சரியாக தேர்வு செய்து விண்ணப்பிக்க வேண்டும். இந்த படிப்புகளை முடித்த பிறகு பல வாய்ப்புகள் கிடைக்கும். தனியார் நிறுவனங்களில் வேலை, அரசு வேலை, மேல் படிப்பு,
தொழில் தொடங்குதல் மற்றும் வெளிநாட்டு கல்வி போன்ற பல பாதைகள் திறக்கும். ஆனால் மிக முக்கியமான ஆலோசனை, பிறர் சொல்வதை பின்பற்றாமல், உங்கள் விருப்பம் மற்றும் திறமை அடிப்படையில் படிப்பை தேர்வு செய்யுங்கள். சரியான தேர்வு செய்தால் உங்கள் வாழ்க்கை உயர்ந்த நிலையை அடையும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால், இந்த காணொளிக்கு விருப்பம் தெரிவிக்கவும், கருத்து பதிவிடவும், உங்கள் நண்பர்களுடன் பகிரவும்.